யாத்திரான் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25-26 வசனம் வாசிங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் என்பதே. ஆமென். அல்லேலூயா. கைத்தட்டுங்க உச்சாமா. ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். நானே உன் பரிகாரிய கர்த்தர். எகிப்திற்கு வரக்கூடிய ஒரு வியாதியை நான் உனக்கு வரப்பண்ண மாட்டேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எவ்வளவாய் தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நேசித்து அவர்களுக்கு அன்பு காட்டி அவர்களை உயர்த்தி அவர்களை மேம்படுத்துகிறார் என்பதை நம்ம இந்த பகுதியில் பார்க்கலாம். ஏன்னா எகிப்திற்கு வர வியாதியெல்லாம் கடுமையான வியாதிகள். அந்த வியாதி எதுவுமே தொடர்ந்து வரக்கூடாது அப்படின்ட்டு இஸ்ரேல் மக்களை ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். அப்போ எகிப்திற்கு வர வியாதி ஒன்று உங்களை வராதபடிக்கு நீங்கள் சுகமாக இருக்கணும், பலனாக இருக்கணும். அந்த உடன்படிக்கை பண்ணி அவரை அழைச்சிட்டு வர்றார். ஏன்னா அது அந்த எகிப்து இருக்கிற வியாதி அவ்வளோ கடுமையான வியாதிகள். அல்லேலூயா. அந்த வியாதி ஒன்று நமக்கு இஸ்ரேல் மக்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் ஆண்டு விரும்புகிறார். அப்போ அவங்க கடந்து வர பாதையில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் பயங்கர கசப்பு இருக்குது. கசப்பு. இஸ்ரேல் மக்கள் பிரயாணம் பண்ணி வர தூரம் கடுமையான தூரம். அது தாகத்தோடு வரும்போது அந்த தண்ணீரை எடுத்து குடிக்கும்போது அது தண்ணீர் பயங்கர கசப்பு. அந்த கசப்பான தண்ணீரை அவங்க குடிக்க முடியல அவங்களால. அதுக்கு பேர் மாறா. அல்லேலூயா. ஆமாம், மாறாவின் கசப்பாக இருக்குது. அந்த மாறாவின் கசப்பை யாரும் மதுரமாக்க முடியாது. அது என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மக்கள் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் ஆண்டவங்க ஒரு மரத்தை காட்டுறாரு. நம்ம வாழ்க்கையிலும் கூட நிறைய நேரங்களில் கசப்பு வந்துடுது. கசப்பு, அந்த கசப்பான ஒரு நிலைமையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கசப்பான ஒரு காரியம் வந்துடுது. அந்த கசப்பான வாழ்க்கையோடு நிறைய பேர் வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் கசப்பு அதிகமாகிடக்கூடாது. சின்ன சின்ன கசப்பு வரலாம், அப்புறம் மாறிடணும். ஆனால் அந்த கசப்பு அதிகமானாவே அதுதான் கேன்சராக மாறுறது, வியாதியாக மாறுறது, பலவிதமான நோயை கொண்டு வர்றது அந்த மனக்கசப்பு தான். அல்லேலூயா. அந்த கசப்போட புளிப்போட நம்ம வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னா அது ரத்தத்தையே கெடுத்துடும். அந்த கசப்பு அது மாறினா தான் நம்ம சுகமாக இருக்க முடியும். அல்லேலூயா. அப்போ அந்த கசப்பை மாற்றுறதுக்கு அந்த வனாந்திரத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த மரத்தை பாரு. அந்த மரத்தை காட்டுறார். வாசிங்க. கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அது அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமாயிற்று. அப்போ இதுவரையிலும் அந்த மரத்தை அவங்க பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த மரத்தை ஆண்டவர் காட்டி கொடுத்தார். அந்த மரம் தான் ஈசாய் என்னும் அடிமரம். ஏசியா 11:1 வாசிங்க. ஏசியா 11:1. ஏசியா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி. சவுண்டு குறை. சவுண்டு ரொம்ப ஓவராகுது. எல்லாமே ஓவராகுது. அந்த சவுண்டு வரக்கூடாது. ஷார்ப்பு வைங்க. ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அந்த ஈசாயின் அடிமரம் தான், அந்த துளிர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த மரத்தை ஆண்டவர் காட்டுறார். இந்த மரம் மிக முக்கியமானது, ஈசாயின் அடிமரம். அப்போ காட்டு மரங்கள் கிச்சிலி போல இயேசுவை பற்றி பாடும். என்ன பாடும்? காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ கிரார். காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ கிரார். நாமம் ஊற்றுண்ட பரிமளமே அவன். அப்போ ஈசாய் என்னும் அடிமரத்தை துளிர் தான் இயேசு கிறிஸ்து.
அந்த வாழ்க்கையில் ஏற்படுற கசப்பு, மரணக்கசப்பு, வியாதி என்ற கசப்பு, பயங்கரமான கசப்பு இருக்குது. இந்த கசப்பை மாற்றுறதுக்கு தான் ஆண்டவர் இயேசு ஒரு மரமாக நமக்கு வெளிப்படுறாரு. அதான் ஈசாயின் அடிமரம். அல்லேலூயா. ஆமாம். அப்போது உன்னத பாட்டு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. காட்டு மரங்களுக்கு கிச்சில மரம் எப்படி இருக்கிறதோ, உன்னத பாட்டு 2:3 வாசிமா. உன்னத பாட்டு 2:3. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். காட்டு மரங்கள் எப்படி கிச்சிலி மரம் இருக்கிறதோ அப்படியே நேசர் இருக்கிறார். அந்த மரம் தான் நமக்கு மாறாவின் கசப்பை மதுரமாக்குது. விசுவாசிக்கிறீங்களா? கலாத்தியர் 3:13 வாசிங்க. எப்படி இந்த மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு எழுதியிருக்கபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி வியாபாரமானது சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி விட்டார். பார்த்தீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு மரமாக வெளிப்படுறார். அப்போ ஈசாயின் அடிமரத்திலிருந்து வெளிப்பட்டார். அப்போ ஆண்டவர் தாமே நமக்கு அந்த கசப்பை மாற்றுறதுக்காக, புரியுதா உங்களுக்கு? கசப்பை மாற்றுறதுக்கு தான் காட்டு மரங்களில் கிச்சிலி மரம் போல் ஆண்டவர் வெளிப்பட்டார். அவர் கசப்பை மாற்றுறதுக்கு ஏராளமான கசப்பு இருக்குது. ஆனால் அந்த கசப்பெல்லாம் மாறணும். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், நோவாவுக்கு என்ன செய்வார்? கர்த்தர் நோவாவுக்கு வானவில்லை காண்பித்தார். மோசேக்கு இந்த மரத்தை காட்டுறாரு. எப்படி ஒரு கசப்பை மாற்றுற மரம் இருக்குது, அந்த மரத்தை போல் ஆண்டவர் இயேசு காட்டுறாரு. அப்போது இந்த நோவாவுக்கு தேவன் ஒரு வானவில்லை காட்டுறாரு. ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை காட்டுறாரு. அல்லேலூயா. ஆமாம், ஒரு ஆட்டுக்குட்டியாக தான் இருக்குவார். ஈசாக்கு பதிலாக அந்த ஆட்டை பலியிடு அப்படின்னு சொல்கிறார். அந்த ஆட்டை பலியிடாச்சு. நோவாவுக்கு ஒரு பேழையை காண்பித்தார். புரியுதா உங்களுக்கு? அப்போ மோசேக்கு ஒரு மரத்தை காணிட்டார். இப்படி எல்லாம் ஒரு காட்டி கொடுத்து நம்ம கசப்பு வாழ்க்கையை மாற்றுறாரு. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 4:12. அப்போஸ்தலர் 4:12 வாசிங்க. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தில் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். வேற ஒரு வழியுமே இல்லை அந்த மாறாவின் கசப்பை மதுரமாக்குறது. அந்த மரம் வரணும், கிச்சிலி மரம் வரணும். அல்லேலூயா. அந்த ஈசாயின் அடிமரம் வரணும். அந்த மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட எழுதப்படி ஏசாமி மரத்தில் மறித்து நம்ம வாழ்க்கையின் கசப்பை மாற்றணும். அல்லேலூயா. அந்த சிலுவை மரம் வந்தால் தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும். சிலுவை குறித்து அல்லாமல் வேறு எந்த குறித்து நான் மேலும் பாராட்ட மாட்டேன் அப்படின்னு பவுல் சொல்கிறார். அப்போ சிலுவையில் தொங்கும் இயேசு வைப்பார். அல்லேலூயா. அந்த சிலுவை மரம் தான் வாழ்க்கையில் இருக்கிற மாறாவை மதுரமாக்குறது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமாம், அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் அப்போது கசப்பை மதுரமாக்குறது. வேதத்தில் வாசிக்கும் போது நீதிமொழி 14:10 வாசிங்க. நீதிமொழிகள் 14:10. இருதயத்தின் கசப்பு ராஜாவின் உதடுகளில் திவ்ய வாக்கு பிறக்கும், நியாயத்தின் அவன் வாய் தவறாது. அப்போ வேதம் சொல்லுகிறது இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும். ஆண்டவர் சொல்கிறார், இருதயத்தின் கசப்பை யார் மாற்ற முடியும்? அந்த இருதயத்தின் கசப்பை மாற்றுறதுக்கு அந்த இயேசு கிறிஸ்துவ ரத்தம் தான். அல்லேலூயா. அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுற பயங்கர மாறாவின் கசப்பு கொடுக்குற கசப்பான அனுபவத்தை மாற்றுகிறார். வாழ்க்கையில் தோல்வி ஏற்படும் போது, பிரிவினை ஏற்படும் போது, பலவிதமான ஏமாற்றங்கள் ஏற்படும் போது இந்த வாழ்க்கையில் ஏற்படுற கசப்பு வருது. அப்போ இருதயத்தில் கசப்பு வச்சுருக்கோம். அப்போ நம்ம அந்த கசப்பை மாற்றுறதுக்கு ஆண்டவர் ஒருவர் தான் நமக்கு உதவி செய்யணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு பப்பாளி மரத்தை ஊசி குத்துனோம்னா அதுக்கு வந்து பால் வரும். அதே மாதிரி தான் ஏசப்பாவுடைய ரத்தத்திலேருந்து நமக்கு இனிமையான அருமையான சுவையான ஒரு பரிசுத்தம் உண்டாகும், மதுரம் உண்டாகும், சுவை உண்டாகும். அந்த கசப்பான வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆமாம், நம்ம வாழ்க்கையில் என்னென்ன கசப்பு இருந்தாலும் அந்த கசப்பை மாற்றுறது அந்த சிலுவை மரம் தான். அது உடன்படிக்கை மரம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யாத்திரா புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 15ஆம் அதிகாரம் 25-26 வாசிங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார்.
அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமம். உடன்படிக்கை மரமாக மாறிடுது. இயேசுதாங்க உடன்படிக்கை நாதர். அல்லேலூயா. மத்தேயு 26:28 வாசி பாருங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு 26:28. இது பாவம் மன்னிப்பு அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை கூடிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. அப்போ இந்த ரத்தம் உடன்படிக்கையின் ரத்தம். அல்லேலூயா. அந்த மரம் சிலுவை மரம் வந்து உடன்படிக்கையின் மரம். அநேகருக்காக சிந்தப்படுற ரத்தம் புது உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது. அந்த உடன்படிக்கையின் வந்து ஆண்டவராக கர்த்தர் நமக்கு அந்த மாறாவை மதுரமாக்கி கொடுக்குறார். அப்போ உடன்படிக்கையின் ரத்தமாக மாறுது. எல்லா ரத்தமும் நம்மளை வாழ்க்கையில் கசப்பை மாற்றாது. அது உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ புதிய உடன்படிக்கைக்குரிய ரத்தமாக இருக்குது. புதிய உடன்படிக்கையின் ஆண்டவராக இயேசு இருக்கிறாரு. அது நம்ம வாழ்க்கைக்கு அனுப்புகிற அந்த கசப்பை மாற்றுறார். விசுவாசிக்கிறீங்களா? அதான் என்ன செய்கிறாரு? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தர்றார். அதான் நமக்கு புது உடன்படிக்கை. அந்த புது உடன்படிக்கையை நம்ம புத்திர சுவிகாரமாக பெற்றுக்கொள்கிறோம். அதுக்கு சிலுவையிலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 3, 4, 5 வாசிங்க. அவர் உன் அக்கிரமங்கள்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அல்லேலூயா. அப்போ கசப்பை மாற்றுறாரு. அப்புறம் புது வாழ்வு கொடுக்குறாரு. அதுதான் அக்கிரமங்கள் நீக்கிறாரு. அந்த உடன்படிக்கை. அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தர்றார். அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தை நாம் இழந்துடவே கூடாது. உடன்படிக்கையின் ஆண்டவரை நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அதுதான் மிரியாம் வந்து அங்கே வரும்போது அந்த மரத்தை ஆண்டவர் காட்டுறாரு. அங்கே அற்புதம் செய்கிறாரு ஆண்டவர். அந்த வாழ்க்கையில் கசப்பை மாற்றுறாரு. அல்லேலூயா. ஆமாம். அப்போ ஜீவ நீரூற்று கொண்டு வரும். அப்போ நீரூற்றை கொண்டு வரும் மரம் அதுதான் ஆண்டவர் கொடுத்த 12 மரம். அந்த வாசிங்க யாத்திரா 15:27. பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். அங்கே 12 நீங்கள் துயரத்தை கண்ட நாட்களுக்கும் வேதனை அனுபவித்த வருஷங்களுக்கும் சரியாக உங்களை மகிழ்ச்சி ஆக்குறார் ஆண்டவர். அப்போ ஏலிமில் இருந்த 12 மரம், அந்த 12 மரங்களை ஆண்டு காட்டுறார். ஏலிம் அது நீரூட்டாக காட்டுறார். அது நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வர அருமையாக காட்டுறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை இழந்தோம், எந்த ஒரு சந்தோஷத்தை இழந்தோம், எந்த ஒரு மகிழ்ச்சியை இழந்தோம், எந்த ஒரு இனிமையான வாழ்க்கையை இழந்தோமோ அது எல்லாவற்றையும் திரும்ப தருகிறது அந்த 12 நீரூற்று. இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படும் போது 12 அப்போஸ்தலரோடு வெளிப்பட்டார். அல்லேலூயா. 12 சீசர்கள். அதான் 12 நீரூற்றுங்கிறார். 12 சீசருக்கு வந்து 12 மரம், 12 மரம். ஏலிம். இந்த ஏலிம் என்று சொல்லி நல்ல சபையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. நிறைய ஊழியங்களும் நடக்குது. ஏலிம். அந்த ஏலிமுங்கிறது தான் நமக்கு நீரூற்றாக காணப்படுகிறது. வேதத்தில் வாசிக்கும் போது வெளிப்படுத்த விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தனி கனியை கொடுக்கும். அந்த விருட்சங்களின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். அல்லேலூயா. 12 நீரூற்று, 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம். அந்த கனிகளை புசிப்பீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான கசப்புக்கும் பதிலாக தேவன் இனிமையான மதுரமான வாழ்க்கையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ ஏலிமின் 12 நீரூற்றுகளும் 12 கோத்திரங்களும் சுவையான தண்ணீரை வேண்டிய அளவு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையில் அதை மறந்துடவே கூடாது. எபிரேயர் 12:2 வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து தமக்கு முன்பாக ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்ந்து 12:2 வாசிமா. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகிக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த அவமானம், நிந்தை இதெல்லாமே கசப்பு தான்.
வேதத்தில் வாசிக்கும் பின்வாங்கி போனாலும் கசப்பு தான். பின்வாங்கி போன பேதுரு ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்தது பேதுரு திரும்பினா மனம் கசந்து அவன் மனம் திரும்புகிறான். மனம் கசந்து. இப்போ மனைவியை கசந்து கொள்ளாதீர்கள், யாரையும் கசந்து கொள்ளாதீர்கள் ஆண்டு சொல்கிறார். இந்த கசப்பு ஒரு வாழ்க்கையில் மனிதனுக்கு ரொம்ப பிரிவினை உண்டாக்கும், வேதனை உண்டாக்கும். அதான் பேதுரு கூட மனம் கசந்து மனம் திரும்புகிறான். மனம் கசந்து ஐயோ நான் வந்து என்ன மறுதளிச்சிட்டேனே அந்த மறுதளிப்பு அவன் வாழ்க்கையில் கசப்பு உண்டாகும். இதில் கூட பார்த்திங்கன்னா அதாவது மாறாவின் கசப்பை மதுரமாக்கும். மாறா எப்படி வந்தது? அந்த மாறாவின் கசப்பை மதுரமாக்குற ஆண்டவர். நகோமியை பார்த்து நகோமி சொல்கிறா, என்னை வந்து என்ன செய்ய நகோமின்னு சொல்லாதீங்க, மாறான்னு சொல்லுங்கள். நகோமினா மதுரமானது. அல்லேலூயா. அதுக்கு ஆண்டு அப்படி சொல்கிறாங்க, என்னை நகோமின்னு சொல்லாதீங்க, என்னை மாறான்னு சொல்லுங்கள். ஏன்? பின்வாங்கி போனாங்க. எருசலேமை விட்டு அவங்க மோவாப்புக்கு வந்தாங்க. மோவாப்பு தேசம் பின்மாற்றத்தின் தேசம். இப்போ இந்த நம்ம வாழ்க்கை கூட நிறைய மாதிரி பின்வாங்கி போயிடுறோம். ஆண்டவர் இயேசு விட்டு உலக பணத்துக்காக, காசுக்காக, பேருக்காக, வேலைக்காக பின்வாங்கிடுறோம். இப்போ எருசலேமை விட்டு மோவாப்புக்கு நகோமி வந்ததுனால 2 பிள்ளைங்க வாழ்க்கையில் அவங்க ஒரு கஷ்டப்பத்தான் பார்த்தாங்க. நகோமியோட பிள்ளைங்க, நகோமியோட புருஷன் இறந்தான். இறந்த உடனே விதவி ஆனாங்க. விதையோடு வராங்க. அதனால தான் அவங்க கசப்பை அனுபவிச்சாங்க. பின்வாங்கி போகும்போது நம்ம கசப்பை கண்டுபிடிக்கிறோம், கசப்பான வாழ்க்கை நுழையிறோம். அல்லேலூயா. ஆமாம். நகோமி பேர் மாறான்னு சொல்லுங்கள், நகோமின்னு சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. காரணம் என்ன? அவங்க பின்வாங்கிட்டாங்க. பின்வாங்கி போனதுனால தான் அந்த மாதிரி ஒரு கசப்பான அனுபவத்துக்கு வந்தாங்க. நீங்களும் நானும் கூட எக்காரணத்தை கொண்டு பின்வாங்கி போகக்கூடாது. அல்லேலூயா. பின்வாங்கி போனால் மாறாவா வந்துடும், சந்திக்க வேண்டி வரும். மாறாவின் கசப்பு வந்துடும். இப்போ நகோமிக்கு வந்து அந்த மாறாவின் கசப்பு நமக்கு வரக்கூடாது. எத்தனையோ காரியங்களில் நம்ம விசுவாசியை பின்வாங்கிடுறாங்க, ஊழியக்காரங்க பின்வாங்கிடுறாங்க, எடுத்த தீர்மானத்தில் பின்வாங்கிடுறாங்க. எத்தனையோ காரியத்தில் அவங்க ஆண்டவரை மறுதளிச்சிடுறாங்க. இந்த பின்மாற்றத்தின் வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்? வெறுத்துடணும். அதுலேருந்து எப்படியாவது தப்பி பிழைக்கணும். பின்மாற்ற இந்த வாழ்க்கையில் இருந்தால் அதுலேருந்து வெளியே வந்துடணும். அப்படி இருந்தால் தான் மாறாவின் கசப்பு மதுரமாகும். அல்லேலூயா. இல்லைன்னா மாறாவே இருக்கும். அது கடைசியில் நம்ம வாழ்க்கையே முடிச்சிடும், வாழ்க்கையவே கசப்பாக்கிறோம், நம்ம ஜீவனையே கசப்பாக்கிறோம். அந்த மாதிரி இருக்கவே கூடாது. அடுவரே நான் நமக்கு பிரியமான, நமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வேன். என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த இனிமையான சுவாபத்தை நான் இழந்துடக்கூடாது. இந்த இனிமையான வாழ்க்கை வாழணும். இனிமையான சுவாபம் எனக்கு வேணும். அல்லேலூயா. அந்த இனிமையை இழந்துடக்கூடாது. நீங்கள் மற்றவங்களுக்கு கசப்பாக மாறிடக்கூடாது. கணவன் மனைவி கசப்பாக மாறுறாங்க, மனைவி கணவனுக்கு கசப்பாக மாறுறாங்க, பிள்ளைகள் பெற்றோருக்கு கசப்பாக மாறுறாங்க. அல்லேலூயா. அப்படி ஆகிடக்கூடாது. அப்போ மாறாவின் கசப்பை மதுரமாகணும் ஆண்டவர். என் வாழ்க்கையில் எந்த கசப்பாக இருந்தாலும் ஜீவனே கசப்பாக்கிறோம். ஒரு வேலையை கொடுத்து, ஒரு பொறுப்பு கொடுத்து, அது பிரியமில்லாத வேலை, பிரியமில்லாத படிப்பு, பிரியமில்லாத காரியத்தை செஞ்சு நம்ம வாழ்க்கையவே கசப்பாக்கிடுவாங்க. இது கட்டாயம் நீ கல்யாணம் விடுறா நீ அப்படின்னு சொல்லி கல்யாணம் முடிக்க வச்சுருவாங்க. அந்த பிள்ளைக்கு அந்த வாழ்க்கையை கசப்பாயிரும். அல்லேலூயா. ஆமாம். கட்டாய கல்யாணம், கட்டாய படிப்பு, கட்டாய வேலை, அதெல்லாம் ஒரு ஆள் மேலே திணித்து அவன் வாழ்க்கையே ஜீவனை கசப்பாக்கிறாங்க. அது மாதிரி நீங்களும் நானும் எந்த ஒரு கசப்பான ஒரு நிலைமைக்கு போயிடக்கூடாது. யாரை கட்டாயப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. யாரும் வேதனைப்படுத்தக்கூடாது. அப்படி வேதனைப்படுத்தி கசப்பாக்கி நம்ம அவங்களோட வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அது வாழ்க்கையே கிடையாது. அல்லேலூயா. ஆமாம். கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் அது மதுரமான வாழ்க்கையாக இருக்கணும். மதுரமான வாழ்க்கை. இப்போ நீங்கள் மதுரமாக வாழணும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அந்த கசப்பை நீங்கள் மாற்றணும். அப்போ ஆண்டவர் தான் அந்த மதுரமான வாழ்க்கையை கொடுக்குறவர். ஆண்டவர் தான் மதுரமான பாதையை நடத்துகிறவர். மதுரமான ஆலோசனை கொடுக்குற அவர் தான். அந்த கசப்பான காரியம் இன்றைக்கூட மாறிடும். இந்த 11வது மாதத்தோட மாறிடணும். அல்லேலூயா. ஆமாம். மிரியாம் அந்த இடத்துல டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. இப்போ நீங்கள் பாட்டு பாடினீங்க, துதிச்சிங்க, டான்ஸ் ஆடினீங்க. அல்லேலூயா. ஆமாம். அந்த மிரியாமுக்கு ஆர்டர் கொடுத்த அந்த அனுபவத்தை தேவன் நிச்சயமாக உங்களுக்கு தருவார். நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு மதுரமாக இருப்பீங்க, மற்றவர்களுக்கு இனிமையாக இருப்பீங்க, மற்றவர்களுக்கு சுவையாக இருப்பீங்க,
மற்றவர்களுக்கு யாருக்கும் நீ கசப்பாயிடவே கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு நீங்கள் கசப்பாயிடக்கூடாது, உங்களுக்கு நீங்களே கசப்பாயிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், நான் செய்கிறது எனக்கே பிடிக்கல, நான் வாழ்கிறது எனக்கே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்துடக்கூடாது. நீ அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், நீ கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளவோ ஆண்டவருக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சொல்லும்படி கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் என்றைக்கு மதுரமுள்ள வாழ்க்கை வாழ்வீங்க. அல்லேலூயா. அதை மீறிட்டீங்க, அதை விட்டு பின்வாங்கிட்டீங்க, ஒரு கேப் வந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கசப்பு வந்துடும், வியாதியே கசப்பாக மாறிடும். ஒரு சிலருக்கு வியாதி வந்து அந்த வியாதியிலேருந்து சுகமாக முடியாமல் என்றைக்கு இந்த வியாதி எனக்கு குணமாகும், ஏன் ஆண்டவரை இந்த வியாதியோட என்ன உயிரோடு வச்சுருக்கீங்க, செத்தா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வாழ்க்கை இருக்குது. அது மாதிரிலாம் நம்ம இருக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்கள். அந்த வியாதியை குணமாக்க கத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அந்த வியாதி வேதனை அந்த பாடு எல்லாத்தையும் இயேசுப்பா மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் ஒன்றும் கொல்லப்படாதீங்க. ஆண்டவரே இந்த மாதத்தோடு இந்த மாறாவின் அனுபவம் மாறணும், அடுத்து மதுரமாக மாறணும். 12வது மாதம் எனக்கு மதுரமான மாதம், அதான் 12 ஏழி மரம். அல்லேலூயா. ஆமாம், 12 ஏழி மரம் என் வாழ்க்கையை மதுரமாக மாற்றணும். இல்லாட்டினா என் வாழ்க்கை நான் வாழ்ந்த பிரயோஜனமே இல்லை. மற்றவர்களுக்கு கசப்பாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? மற்றவர்களுக்கு நீ வந்தால் பார்த்தாவே மற்றவர்களுக்கு கசப்பாக இருக்குது. மனைவியை பார்த்தா கணவனுக்கு கசப்பு, கணவனை பார்த்தா மனைவி கசப்பு. உண்மையா இல்லையா? அல்லேலூயா. ஆமாம், வேலைக்கு போக கசப்பாக இருக்குது. சேர்ந்து ஏன்டா இந்த வேலை, எனக்கு இந்த வேலை செய்யவே எனக்கு முடியல, கசப்பாக இருக்குது. இதெல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமாம், மாறாவின் கசப்பை மதுரமாக்குற தேவன் உங்கள் வாழ்க்கை. நீங்கள் ஒரு வேளை குடும்பத்துக்கு மாறாவாக இருந்தால் உங்களை ஆண்டவர் மதுரமாக மாற்றிடுவார். இதுவரையில் அந்த மாறாவான வாழ்க்கை இருந்திருக்கும், ஆனால் இனி அப்படி இருக்காது. இந்த புதிய மாதத்தில் ஆண்டு பிறகு போகிற புது மாதத்தில் உனக்கு எல்லாவற்றையும் மதுரமாக மாற்றி ஆசீர்வதிப்பார். சரியா? எல்லாம் எழும்புங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ கொடுக்குற சாப்பாடை கூட உன் குடும்பத்துக்கு ஆண்டு மதுரமாக மாற்றுவார். நீங்கள் கொடுக்குற சாப்பாடை உன் கணவன் சாப்பிடணும், நீ கொடுக்குற சாப்பாடை உன் பிள்ளைகள் சாப்பிடணும். அல்லேலூயா. நீ கொடுக்குற சாப்பாடை உங்கள் அப்பா சாப்பிடணும், உங்கள் அண்ணன் அக்காவுக்கு சாப்பிடணும். உங்கள் வீட்டில் நான் கை நினைக்க மாட்டேன் அப்படின்ட்டு கோபத்தோடு உங்கள் கணவன் போயிருப்பார், மனைவி போயிருப்பாங்க, அம்மா போயிருப்பாங்க, அப்பா போயிருப்பாங்க. அந்த கசப்பான ஆகாரமாக இருக்கும். ஆனால் அந்த கசப்பான பைபிளில் பார்த்திங்கன்னா கசப்பு கலந்த காடியை கொடுத்தாரு. யாருக்கு? ஏசப்பாகும். அந்த சிலுவையில் அவர் கசப்பு கலந்த காடியை ருசித்து பார்த்தார். அவர் ருசிக்க வாயில் வைக்க அவருக்கு மனசு இல்லாமல் போயிடுச்சு. அந்த கசப்பான ஒரு நிலைமை, கசப்பான காடி நம்ம வாழ்க்கையாக இருக்கலாம். உன் கணவன், ஒரு மனைவி, உன் பிள்ளைய உனக்கு கசப்பான காடியாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் தான் மதுரமாக மாற்றுறவர். அல்லேலூயா. அந்த கசப்பு கலந்த காடியை அது மதுரமாக மாற்றணும். விசுவாசிக்கிறீங்களா? உலகத்தில் எவ்வளோ நாள் வாழ போகிறோம், வாழக்கூடிய கொஞ்ச நாள் நம்ம மற்றவர்களுக்கு மதுரமாக இருக்கணும். அந்த கசப்பு கலந்த காடியை நம்ம அன்றைக்கி ஏசாமி கொடுத்தானுங்க, அது மாதிரி நம்ம கொடுத்துடக்கூடாது. ஏசாமிக்கு ஒவ்வொரு நாளும் புது புது ஆத்துமாக்களை கொடுக்கணும். நம்ம காணிக்கை கொடுத்தாலும் அது கசப்பு கலந்த காடியாக கொடுக்கக்கூடாது. ஏசப்பாவுக்கு மதுரமான காணிக்கை கொடுக்கணும். அல்லேலூயா. உண்மையாக பாடுபட்ட, உண்மையாக சுத்தமான பரிசுத்தமான காசை நம்ம ஆண்டுக்கு காணி கொடுக்கணும். லஞ்சம் வாங்கின காசு, திருடின காசு, வட்டி வாங்கின காசு, அதை நம்ம காணிக்கை கொடுக்கவே கூடாது. மற்றவங்களை ஏமாத்தின காசு, இந்த மாதிரிலாம் அது கசப்பான காடி. அல்லேலூயா. உங்கள் மாறாவின் கசப்பை மதுரமாக்கின தேவன் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் அவர் மதுரமாக்குவார். எவ்ரி பார்ட்ஸ் ஆஃப் அவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் கசப்பு காணப்படுதோ அந்த கசப்பெல்லாம் ஆண்டு மாற்றி மதுரமாக மாற்றி அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா கரங்களை உயர்த்துங்க. எப்போ அவர் அப்பட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே